அனைவருக்கும் வணக்கம். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து கருத்து தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் அறிவாலய ஒட்டு திண்ணை குடியிருப்பாளர்களுள் ஒருவருமான திருமாவளவன் இந்த தீர்ப்பு நேர்மையாக வழங்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் கூட சனாதனவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக இருந்தவர். இந்த தீர்ப்பில் நேர்மையாக நடந்திருப்பது போன்ற தோற்றம் எழவில்லை. அவரே தனிப்பட்ட தன்விருப்பு அடிப்படையில் இந்த வழக்கை எடுத்து விசாரித்ததும், அவரே இந்த வழக்குக்கு தேவையான ஆவணங்களை ஏற்கனவே தயார் செய்ததும் இப்போது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. நேற்று இதே நீதிபதி ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்காரு. புதுச்சேரி எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ ஒரு தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ததாக ஒரு வழக்கு தொடரப்படுது. அதில் போதிய ஆதாரங்கள் இருந்து இதே நீதிபதி தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இது இரண்டையும் பார்க்கும்போது அது மாதிரி அதான் இப்போதெல்லாம் நீதிபதிகளும் சனாதனமயப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ என்கிற ஐயத்தை எழுப்புகிறது. 2017 பதியப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில்தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு தண்டனை விதித்துள்ளார். ஆனால் இது மேல்முறையீட்டு வழக்கு அல்ல என்றும் நீதிமன்றம் தானாகவே முன்வந்து எடுத்துக்கொண்ட வழக்கு என்றும் திருமாவளவன் சொல்வது அபத்தமான ஒன்று. ஒரு கட்சியின் தலைவர் என்று சொல்லிக் கொள்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அதுவும் சட்டம் பயின்றவர். இப்படி வழக்கு குறித்து எதுவும் தெரியாமல் கண்டதையும் பேசுவது கண்டிக்கத்தக்கது. அது தவிர இதுபோல் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பொய்யான தகவல்களை பரப்புவது நீதிமன்ற அவமதிப்பாகும். எனவே நீதிமன்றம் தானாகவே முன்வந்து திருமாவளவனுக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்து அதற்குரிய தண்டனையை வழங்க வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமும். அப்போதுதான் நீதிமன்றத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை நிலைத்திருக்கும். நன்றி.